தனுசு ராசி பூராட நட்சத்திரம். ஸோ லோன் வாங்கலாமா? ஃபினான்சியல் எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப தனுசு ராசிக்கு இன்னைக்கு டேட்டுக்கு வந்து 8ல வந்து குரு வந்து உச்சம் பெற்று மறையிறது வந்து கொஞ்சம் டைம் சுமார் தான். ஸோ அப்ப நீங்க லோனு இந்த மாரி விஷயங்கள ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் ஜனவரிக்கு அப்புறம் நீங்க வந்து முயற்சிகள் பண்ணுங்க. ஜனவரிக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணும்போது வந்து, உங்களுக்கு வந்து இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த வருஷத்துல இருந்து அப்ளிகேஷன் பண்ணுங்க. ரிஜெக்ட் ஆனாலும் திரும்ப திரும்ப வந்து நீங்க முயற்சிகள் பண்ணுங்க. ஸோ ஜனவரிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அது ஜாடி ஆகும். ஸோ 2வது வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்சியல் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ராசிக்கு வந்து 10ல வந்து உங்களுக்கு சுக்கிரன், சூரியன் சேர்க்கை. அந்த சுக்கிரனும், சூரியனும் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறதுனால ஒரு சிறப்பு. அப்ப ஃபினான்சியல்ல உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். ஸோ ராசிக்கு 11 லாபாதிபதி ஸ்தானத்துல செவ்வாயும், புதனும் சேர்க்கை. ஸோ அப்போ உங்களோட வேலைக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு வந்து ஃபினான்சியல் இம்ப்ரூவ்மென்ட் ஆகும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இவங்க வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாசம் ஃபுல்லா 28 வரைக்கும் வந்து உங்களுக்கு 11ல தான் இருக்கார். ஸோ அப்ப இவர் வந்து உங்கள பேலன்ஸ் பண்ணுவாரு. அதே தான் புதனும் அதே சாரம் தான். ஸோ இதுல வந்து சூரியன் ராசிக்கு 10ல தொழில் ஸ்தானத்துல இருக்கனால உங்களோட வேலைக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு ஃபினான்சியல் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். இந்த மாசம் நீங்க பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. அடுத்த மாசம் பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. பட் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அடுத்த வருஷம் தான் நீங்க ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். பட் இன்னையில இருந்து அதுக்குரிய எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா?